இப்போ தமிழ்நாடு பொறுத்து பார்த்தீங்கன்னா சந்து பொந்துலலாம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ எல்லாருமே ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. நல்ல நல்ல நிபுணத்துவம் அந்த சர்ஜன்ஸ் இருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ண நம்ம பேஷண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, சரி கட்டி எடுத்துட்டாங்க எனக்கு ஒன்றும் இல்லை, அந்த கட்டி எடுத்த பிறகு உங்களுக்கு கீமோதெரப்பி தேவை விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரிலாப்ஸ் ஆகிடுது, ஸ்டேஜ் 4 போயிடுது, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நாங்கள் பண்ண ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சி சின்ன சின்ன ஊர்களில் கூட சர்ஜரி நடக்குது. பட் ஃபாலோ அப் வித் ரேடியோதெரப்பி அண்ட் கீமோதெரப்பி நடக்கிறதில்ல. சரிம்மா, இப்போ நம்ம சென்டரில் என்ன புற்றுநோய்க்காக கீமோதெரப்பி போட வர்றவங்க அதிகமாக இருக்காங்க? இப்போ இங்கே காமனஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரெஸ்ட்டு தான். பிரெஸ்ட் கேன்சர் தான் காமனாக வருது. அதுக்கப்புறம் ஓரல் கேன்சர்ஸ், கட் கேன்சர்ஸ் இதுதான் காமனாக இருக்குது. மற்றது லங்கு, பிரெஸ்ட்டு, லிம்ஃபோமா இதெல்லாமும் பார்க்குறோம். பட் நிறைய நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக பார்க்குறது பிரெஸ்ட் கேன்சர். ஏன் பிரெஸ்ட் கேன்சர் இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம்? நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்க. கடந்த 4 வருஷத்துல 11%, 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த 25 வருஷத்துல டபுள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது பல்வேறு ரீசன்ஸ் இருக்குது. ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், அது இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குது. ஸோ ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஸோ ஓவராலாகவே நம்பர்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் ஆர் இன்க்ரீஸிங். இது நமக்கு மட்டும் இல்லை, உலகளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இது ஒரு நெகட்டிவ் பார்ட்னா, பாசிட்டிவ் பார்ட் சொல்கிறேன், சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியுது. ஜெனட்டிக் அனாலிசிஸ் பண்ணி முன்னாடியே கண்டுபிடிக்கிறோம். அப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக பிரெஸ்ட்டு கட் பண்ணவே வேண்டியதில்லை, ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ஏர்லியாக பண்ணும்போது கம்ப்ளீட் கியூர் ஆகுது. இன்ஃபேக்ட் ப்ரெஸ்ட்டில் ஸ்டேஜ் 4 சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் 1-2 இடங்களில் ஸ்ப்ரெட் ஆனது கூட லாஸ்ட் டைம் ஒரு சின்னதாக ஒரு கான்க்ளேவ் மாதிரி வச்சு பேசிகிட்டு இருந்தோம். என்னென்னு 1-2 மெட்ஸ் இருக்கவங்க கூட இப்போ கியூரேட்டிவ் ரேட்டுக்கு வராங்க. இதெல்லாம் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதாவது வைத்தியத்தில் பல அளவில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் போய் சேர்றது தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஸ்டேஜ் 1 இருக்கும்போதோ இல்லை எனக்கு ஏதாவது சின்ன அறிகுறி இருக்கும்போதோ என்னாலேயே கண்டுபிடிச்சி ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட வர்றதுக்குன்னு நான் ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா? ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.